وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் மிகுந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகைக்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் இந்த உலகத்திற்கு சொன்ன நல்ல அம்சங்களில் ஒலு என்பதும் பிரதானமானது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய சாதனைக்குரிய அம்சங்களில் ஒன்று, மனிதர்கள் ஒரு சாராரை தினசரி 5 வேளை ஒலு செய்யக்கூடிய பழக்கமுடையவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றியிருக்கிறார். இதுல இந்த ஒலு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சமூகத்துக்கு கிடைச்ச வார்த்தை. சாதாரணமா எல்லார்கிட்டையுமே கைகால் மூஞ்சி கழுகுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு, எல்லா சமூகத்திலையும் இருக்கு. வெளியே போயிட்டு வந்தா அல்லது ஒரு காலையில எந்திரிச்சா ஒரு வேலை செஞ்சு முடிச்சா கைகால் மூஞ்சி கழுகுறதுங்கிற பழக்கம் இருக்கு. ஆனா இதுக்கு ஒலுன்னு பேர் கொடுத்து இதற்கு என்று ஒரு வரையறைகளை சொல்லி இதை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கியதிலே நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தண்ணியில கை வைக்கிறதுனால சில ஊர்கள்ல மக்களுக்கு அலர்ஜியான விஷயம். சில ஊர்கள்ல குளிக்கவே மாட்டாங்க. நம்ம இந்தியாவினுடைய சில பகுதிகளில் கூட குளிக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் 100 ரூபா தர்றேன் குளின்னு சொன்னா கூட குளிக்க மாட்டாங்க சில பேர்ல. நான் 100 ரூபாங்கிறது ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். சில ஊர்கள்ல அப்படி இருக்காங்க, நம்ம நாட்டிலேயே இருக்காங்க. எந்த நாட்டில் வாழ்ந்தாலும், எத்தகைய குளிர் பிரதேசத்தில் வாழ்பவர்களாக இருந்தாலும் தினசரி குறைந்தபட்சம் 5 வேளை தண்ணீரால் உடலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால நம்ம கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான ஒரு கலந்துரையாடல் நடந்துச்சு. அந்த கலந்துரையாடல்ல மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் பேசினாங்க. அதுல ஒரு இந்து சகோதரி அந்த கூட்டத்தில் பேசியது இன்றும் என் நினைவில் இருக்கிறது. அவர் எந்திரிச்சு பேசினாங்க, ஒரு ரமலான் நேரம், எனக்கு இஸ்லாம ரொம்ப பிடிக்கும், நான் முகமது நபியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஏன் அப்படின்னா தண்ணீரால் சுத்தம் செய்கிற ஒரு சமூகத்தை அவர் உருவாக்கினார், சுத்தத்தை அவர் வலியுறுத்தினார். அதிலும் தண்ணீரால் சுத்தம் செய்கிற ஒரு சமூகத்தை உருவாக்கினார். இதில் எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா, அவர் பாலைவனத்தில் பிறந்தார். பாலைவனத்துல தண்ணி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். தண்ணிக்கு விலை ஜாஸ்தி, பெட்ரோல் கூட விலை கம்மியா கிடைச்சிருது, தண்ணிக்கு விலை ஜாஸ்தி. பாலைவனத்தில் பிறந்த ஒரு இறை தூதர்
தண்ணீரால் சுத்தம் செய்வதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பது என்னை ஆச்சரியப்படுத்துகிறது என்று ஒரு கல்லூரியில படிக்கிற இந்து சகோதரி 40 வருஷத்திற்கு முன்னால் சொன்னது எனக்கு நினைவில் இருக்கு. இது நாம யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாதனைக்குரிய அம்சங்களில் ஒன்று. இன்னும் சொல்ல போனா முஹம்மதிய சாதனை. இந்த ஒழுங்குங்கிற நடைமுறை இருக்க, இத முஹம்மதிய சாதனை அப்படின்னு சொல்லணும். இதுல கூட இந்த வலுங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? இந்த வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூட குர்ஆன்ல கைகால்களை கழுகுறதுக்கு கழுவுதல் வார்த்தையை பயன்படுத்துறான். கஸல், தக்ஸீல் அப்படின்ற வார்த்தை இருக்கு அரபியில. அல்லாஹ் கூட அப்படித்தான் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, இதா குன்தும் இலா ஸலாத்தி, நீங்கள் தொழ நினைத்தால் ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்களது முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள், ஐதியக்கும் இலல் மராஃபிகி, உங்களது கைகளை முழங்கைகளை கழுவிக்கொள்ளுங்கள், வம்ஸஹு பிருஊசிக்கும், உங்களது தலைகளை தடவிக்கொள்ளுங்கள், அர்ஜுலக்கும், உங்கள் கால்களை கழுவிக்கொள்ளுங்கள், இலல் கபைன், கணுக்கால் வரை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி சொல்லுகிற இடத்துல கூட அல்லாஹ் ஒலுன்ற வார்த்தையை சொல்றது இல்லை. அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை கழுவுதல், கஸல் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துற. இந்த ஒலுங்கிற வார்த்தையை சொன்னது யாருன்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீசுகளில் தான் இந்த வலுங்கிற வார்த்தை இஸ்லாத்தினுடைய மகத்தான சிறப்பம்சம். கைகால்களை கழுவுவதற்கு இப்படி ஒரு பெயரை சூட்டியது வேறு எங்கும் பழக்கத்தில் இல்லை. இஸ்லாத்துலதான் அதுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்குது. அந்த பேரை சூற்றியது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பளிச்சிட வைத்தல் அப்படின்னு அர்த்தம். வலாஅத் அப்படிங்கிற அரபு சொல்லிலிருந்து வந்தது. வலுவுக்கு என்ன அர்த்தம்? பளிச்சிட வைத்தல் அப்படின்னு. இப்ப நாம ஒலு செய்யும் போது நம்முடைய உடல், உன்னுடைய கை கழுகுறோம், முகம் கழுகுறோம், முகம் சுத்தமாகுது இல்லையா? ஒலு செய்ய முகம் சுத்தமாகும். இன்னைக்கு பல பேர் முகத்தை சுத்தம் பண்றதுக்கு ஏராளமா காசு கொடுத்து முகத்தை சுத்தம் பண்றாங்க. கை கால்களை சுத்தம் பண்றதுக்கெல்லாம் காசு கொடுத்து சுத்தம் பண்றாங்க. இஸ்லாம் சொன்ன அருமையான ஏற்பாடு, தினசரி 5 வேளை முகம் கழுவுங்க. அது ஒவ்வொரு தடவை முகம் கழுவும் போது எத்தனை தடவை கழுவுவோம்? நல்லா கழுவுவோம். முகத்தை நல்லா கழுவுவோம், அப்படித்தானே? முகத்தை தேய்ச்சி கழுவுவோம், ஒரு இடைவெளி இல்லாம கழுவுவோம். நல்லா முகத்தை கழுகுனா ஒரு நாளைக்கு 5 தடவை முகத்தை கழுகுனா முகம் பளிச்சுன்னு இருக்குமா இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, வலு. வலுன்னா என்ன அர்த்தம்? பளிச்சிட செய்வது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு வெறும் உடலை பளிச்சிட செய்கிறது காரியம் மட்டும் இல்லை. இது மனிதனை பாவ அழுக்கிலிருந்து வெளியேற்றி மனிதனுடைய அகத்தையும் பளிச்சிட செய்யக்கூடிய, மனுஷனுடைய வெளிச்சம்ங்கிறது புற வெளிச்சம் மட்டும் இல்லை, இதுக்குள்ள ஒரு அக வெளிச்சமும் கிடைக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு ஆள் ஒலு செய்தாருன்னா ஒவ்வொரு உறுப்பை கழுவ கழுவ அந்த உறுப்பு செய்த பாவம், சின்ன பாவங்கள் அத்தோடு கரைந்து போய் விடுகிறது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது எவ்வளவு பெரிய பளிச்சிடுதல்! நம்ம முகத்தை கழுகும் போது முகத்தால செய்த பாவம், முகம்னா என்ன, கண் இருக்குது, வாய் இருக்குது, இதெல்லாம் இந்த பாவங்கள் அந்த கடைசி சொட்டு தண்ணீரோடு கரைந்து போய் விடுகிறது. கைகளை கழுவுகிற போது பெருமானார் அதை தனித்தனியாகவே சொன்னாங்க. ஹதீஸில் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தவல்லா அல் அப்துல் முஸ்லிமு, ஒரு முஸ்லிமான அடியார் வுது செய்தார் என்றால், ஃபகஸல வஜ்ஹஹு, அவருடைய முகத்தை அவர் கழுகுவார் என்றால், ஹரஜ மின் வஜ்ஹிஹி குல்லு ஹதீயத்தின் நஸர இலைஹா பிஐனை, அவர் தன் கண்ணால் எந்த பாவங்களை எல்லாம் சம்பாதித்தாரோ அந்த பாவங்கள் அதோடு வெளியே போய்விடுகிறது. மஅல் மா கௌமா ஆகிரி கத்தரில் மா, அந்த கடைசி தொட்டு தண்ணீரோடு. நம்ம செஞ்ச சின்ன சின்ன பாவம், எவ்வளவு பாவம் செய்யணும் ஒரு நாளைக்கு. நம்முடைய கண்கள் இருக்குதே, சராசரியாக அதிகப்படியான பாவங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அந்த கண்ணு செய்கிற பாவங்கள், தெரிஞ்சும் தெரியாமலும் செய்கிற பாவங்களை ஒலு செய்யும் போது அந்த கடைசி சொட்டு தண்ணீரோடு அந்த பாவம் கடைந்து போய்விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னாங்க, வைதா கஸல யதைஹி, ஒரு மனிதர் அவர் கைகளை கழுகுவார் என்றால், ஹரஜ மின் யதைஹி குல்லு ஹதீயத்தின் கான பதஷத்ஹா யதாஹு மா, அவர் கையால்
என்னென்ன பாவங்களை செஞ்சாரோ அது முழுக்க அந்த கடைசி தண்ணீரோடு போய் விடுகிறது. அதே போல அவர் கால்களை கழுவுகிற போது கால்களால் செய்த பாவங்கள் அவருடைய அந்த கடைசி தொற்று கண்ணீரோடு கரைந்து போய் விடுகிறது. கடைசியிலே ஹத்தா யஹ்ருஜு நக்கியம் மின துனூப், அவர் ஒது செய்து முடிக்கும் போது எப்படி ஆயிடுறாருன்னா பாவங்களை விட்டு பரிசுத்தமானவராக ஆகிவிடுகிறார் என முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது யார் சொன்னது? யாரோ எவரோ சொன்னதல்ல, யாரோ எவரோ சொன்னதல்ல. நமக்கு இது யார் சொன்னது? நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப நம்ம ஒது செய்யும் போதுங்க இந்த நினைப்பு நமக்கு வேணும். நம்ம மூஞ்சி கழுவும் போது முகத்தோட இந்த பாவம் போயிடும், கையை கழுவும் போது கையோட இந்த பாவம் போயிடும், காலை கழுவும் போது காலோட இந்த பாவம் போயிடும் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வேணும். ஏன்னா இதை சொல்லி கொடுத்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பாவம் போகிற போது இந்த பாவம் போகிற பளபளப்பு இப்ப நமக்கு தெரியாது. இப்ப நமக்கு தெரியுமா? பாவம் போற பளபளப்பு தெரியாது. ஏன்னா பாவம் படிஞ்சிருக்கிற கரை கூட நமக்கு தெரியாது. நம்ம கண்ணு என்னெல்லாம் பாவம் செஞ்சது, இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு கரை படிந்திருக்குமானால் நம்முடைய முகம் எவ்வளவு கருமை படர்ந்ததாக இருக்கணும். அதே போல நம் கைகள் மற்ற நம்முடைய உறுப்புகள் செய்கிற பாவங்களுக்கெல்லாம் ஒரு கரை படியுமானால் அது எவ்வளவு கருமை படிந்ததாக இருக்கணும். அது தெரியறது இல்லை. அதே போல ஒது செய்யும் போது ஒதுவினால் ஏற்படக்கூடிய பளபளப்பு இருக்குதே, அது இந்த உலகத்துல தெரியாது, நாளை கியாமத்துல தெரியும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன உம்மத்தி, என் சமூகத்தவர்கள், யுதுஅவுன யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அழைக்கப்படுவார்கள், உர்ரம் முஹஜ்ஜலீன், முகம் வெளுத்தவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்களுக்கு என்ன பேரு கியாமத் நாள்ல? முகம் வெளுத்தவர்கள்னு பேரு. எதனால? மின் ஆசாரில் வலூஇ, வலூ செய்த அடையாளம் அங்க பளபளப்பா இருக்கும். இது இன்னைக்கு நமக்கு பளபளப்பா தெரியாம இருக்கலாம், அங்கு அது பளபளப்பாக தெரியும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வலூவை நம்ம ஆசைப்படுறதுக்கு, சரியா வலூ செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வலூனுடைய அடையாளத்தை வச்சு நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹ் இது என் உம்மத்து என்று நம்மை அடையாளம் கண்டு கொள்வார். மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம வலூ செய்திருக்கோமா இல்லையா? இந்த வலூ செய்த அடையாளம் நாளை மறுமையிலே பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்தை வைத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் என் உம்மத் என்று அடையாளம் கண்டு கொள்வார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் அஹ்மதிலே வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் உம்மத்தி அஹதுன் இல்லா வ அனா அரிஃபுஹு யௌமல் கியாமா, என் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் அடையாளம் கண்டு கொள்வேன் கியாமத் நாள்ல, ஒவ்வொருத்தரையும் எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மன் ரஅய்த, யாரை நீங்க பார்த்திருக்கீங்களோ, எங்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்க, நாங்கெல்லாம் உங்களை ஈமான் கொண்டோம், இப்ப எங்களை உங்களுக்கு தெரியும், வமல்லம் தர, நீங்க பார்க்காத ஆளுக்கு பின்னால வருவாங்களா இல்லையா, அவங்களை எப்படி உங்களுக்கு அடையாளம் தெரியும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய முகம் வெளுத்தவர்களாக வருவார்கள், என் சமூகத்தவர்கள் உர்ரம் முஹஜ்ஜலீன், முகம் வெளுத்தவர்களாக வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இன்னொரு கேள்வி அவங்கள பார்த்து கேட்டாங்க, கருத்த கண்ணங்கரேர் என்று கருத்திருக்கிற குதிரைகளுக்கு நடுவே முகம் வெளுத்த ஒரு குதிரை வரும் என்றால் அதன் சொந்தக்காரனுக்கு அதை அடையாளம் கண்டு கொள்வதில் என்ன சிரமம் இருக்க போகுது? கண்ணங்கரேர் என்று குதிரைகளுக்கு இடையில முகம் வெளுத்த ஒரு குதிரை வரும் என்றால் அதை அடையாளம் கண்டு கொள்வதற்கு அதன் சொந்தக்காரருக்கு என்ன சிரமம் ஏற்பட போகிறது? எனவே நான் என் சமூக மக்களுடைய அந்த முக வெளுப்பை பார்த்து இவர்கள் என்னவர்கள் என்று அடையாளம் கண்டு கொள்வேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை கேட்ட பிறகு ஒது செய்யணும்னாலே ஒரு ஆசை வந்து, இந்த ஒது எப்படிப்பட்டது? நாளைக்கு என்னுடைய தலைவருக்கு முன்னாலே என்னை அடையாளம் காட்டக்கூடியது. இந்த உலகத்துலங்க ஒரு கட்சி தலைவன் கிட்ட தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்கு, தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் மனசுக்கு முயற்சி பண்றாங்க, என்னெல்லாம் முயற்சி பண்றாங்க, எப்படியெல்லாம் முயற்சி பண்றாங்க. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில நம்மளை காட்டிக்கிறதுக்கு உதவக்கூடியது இந்த ஒது என்கிற நடைமுறை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
ஒலுவுக்கு நிறைய நன்மைகளை சொன்னாங்க. சரியா ஒலு செய்து தொழுதுட்டோம்னா சொர்க்கம் கிடைக்கும். ஒலுவுக்கு நன்மை என்னன்னா சொர்க்கம். ஒரு ஹதீஸ் வருகிறது, உக்பத்து பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் யதவல்லஹு ஃபயுஹ்சினு உதுஅஹு. ஒரு முஸ்லிம் ஒலு செய்றார், நல்லா ஒலு செய்றார். நம்மளே பார்ப்போம், பள்ளிவாசல்ல ஒலு செய்வது சில பேர் நிதானமா ஒலு செய்வாங்க, சில பேர் பரபரப்பா ஏதோ பேருக்கு ஒலு செய்யறோன்ற மாதிரி ஒரு ஒலு செய்வாங்க. நம்ம ரசூலுல்லா எப்ப ஒலுவை பத்தி சொல்லும் போதும் இந்த ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லியிருக்கேன், இஸ்பாகுல் ஒலு, ஒலுவை முழுமையாக செய்தல். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்ப்போம். ஒலுவை முழுமையாக செய்தல், சரியாக செய்தல். இப்ப இந்த ஒலுங்கிற வணக்கத்தை தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா இல்லையா? தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அவசரத்துல ஒலுவை நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. ஒலு சரியா இருந்தா தான் தொழுகை சரியா இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒலுவே ஒரு தனி வணக்கம். அந்த வணக்கத்திற்கு இருக்கிற சிறப்பு, அதை நம்ம சரியா செய்யும் போது அது நமக்கு சொர்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்துடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின், ஒரு முஸ்லிம் யதவல்லஹு ஒலு செய்கிறார், ஃபயுஹ்சினு வதுஹு, அவருடைய ஒலுவை சரியா செய்றார், நல்லா அழகா செய்றார். சும்ம யகூமு ஃபயுஸல்லி ரகஅத்தைனி, பிறகு 2 ரகஅத் அவர் தொழுகிறார். முக்பிலன் அலைஹிமா பிகல்பிஹி வ வஜ்ஹிஹி, அவருடைய முழு இதயத்தோடு முழு கவனத்தோடு 2 ரகஅத் அவர் தொழுதார் என்றால், இல்லா வஜபத்துலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது, கிடைத்து விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப நல்ல ஒலு செய்தா, அது பின்னாடி 2 ரகஅத் தொழுதா சொர்க்கம் கிடைச்சது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்கிட்ட எந்த அமலும் இல்லை, ஆனா நான் என்ன செய்வேன்னா எப்ப ஒலு செய்தாலும் 2 ரகஅத் தொழுவேன். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, நல்லா ஒலு செய்துட்டு 2 ரகஅத் தொழுதுட்டா சொர்க்கம் கிடைச்சிரும்னு சொன்னாங்க. அப்ப ஒலுவுல என்ன கிடைக்குது? சொர்க்கம் கிடைக்குது. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெறும் சொர்க்கம் கிடைக்கிறது மட்டும் இல்லை, நாம இதுல காட்டுற அக்கறையை பொறுத்து சொர்க்கத்துல கிடைக்கிற அந்தஸ்து உயரும். சொர்க்கம் கிடைக்கிறது மட்டும் இல்லை, அதுல இருக்கிற அந்தஸ்து உயரும். ஒரு ஹதீஸ் உண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் அலா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, அல்லாஹ் தஆலா நம்ம செய்யற பாவங்களை எல்லாம் மன்னிச்சு வயர்ஃபஉ தரஜாத், நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிற ஒரு காரியம் இருக்கிறது, அதை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும், நம்முடைய அந்தஸ்து உயரும், அப்படி ஒரு காரியம் இருக்கிறது, அதை சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆமாம் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். அவங்க சொன்ன முதல் பதிலே இஸ்பாகுல் வலு, ஒலுவை முழுமையாக செய்வது. பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய அந்தஸ்து உயர்வதற்கு ஒரு வழி சொல்லட்டுமான்னு கேள்வி கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்னன்னா, இதுல பாவம் மட்டும் போறதில்லைங்க, நாளை மறுமையிலே அதனுடைய அந்தஸ்தை நமக்கு அது உயர்த்தி தரும். எப்ப உயர்த்தி தரும்? அந்த ஒலுவிலே நாம் காட்டுகிற அக்கறையை பொறுத்து அதனுடைய அந்தஸ்தை உயர்த்தி தரும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது மாத்திரம் ரசூலுல்லாஹ் சொல்லல, ஒலு ஷைத்தானை விரட்டும் என்று சொல்லி கொடுத்தார். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்கள்ல ரொம்ப மனோதத்துவ அறிஞர்களை பாராட்ட செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் கோபம் வந்தா என்ன செய்யணும்னு சொன்ன வழிமுறை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் கலப மினஷ் ஷைத்தான், அனாவசியத்துக்கு கோபத்தை ஏற்படுத்துறது ஷைத்தானுடைய இயல்பு. கோபம்னா கோபம் எல்லாருக்கும் வரணும், கோபம் வராம இருக்கக்கூடாது. கோபம் வரலைன்னா கழுத மாதிரின்னு நம்முடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க. கோபம் வரணும், ஆனா வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். கோபம் வர்றது வேற, கோபத்தை வெளிப்படுத்துறது வேற. கோபம் வந்த உடனே கண்ணா பின்னான்னு வெளிப்படுத்திட்டா அது தப்பா போயிடும். கோபத்தை நிதானமா வெளிப்படுத்த பார்த்தோம்னா அது நன்மைக்கு வழிவகுக்கும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, கோபத்தை தீவிரமா உடனடியா வெளிப்படுத்துறது இருக்கு, அது ஷைத்தானுடைய குணம். இன்னல் கலப மினஷ் ஷைத்தானி, அதைத்தான் என்ன தமிழ் வார்த்தையில் சொல்ல, கோபத்தில் கொந்தளித்தான். கோபத்தில் கொந்தளித்தல் சொல்றாங்களா இல்லையா, அது கோபம் வந்த உடனே அது ஆவேசப்படுறதுக்கு பேர் கோபத்தில் கொந்தளித்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இன்னல் கலப மின ஷைத்தான், அந்த கோபத்தில் கொந்தளிப்பது இருக்குதே அது ஷைத்தானுடைய குணம். ஷைத்தான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன். நெருப்பை அணைப்பது தண்ணீர். எனவே உங்களில் ஒருவர் கோபப்பட்டால் ஃபைதா கலிப அஹதுக்கும், உங்களில் ஒருவர் கோபத்தில் கொந்தளிக்கிற சூழ்நிலை வந்தால் அவர் ஒது செய்து கொள்ளட்டும். பல பிரச்சனைகளுக்கு இது தீர்வு. ரொம்ப மனக்கவலையா இருந்தா போய் ஒது செய்தா போதும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப மன அழுத்தமா இருக்குன்னா போய் ஒது செய்துட்டு வந்தா நிம்மதி கிடைக்கும். ரொம்ப கோபமா இருக்குது அப்படின்னு வந்தா நம்ம போய் ஒது செய்துட்டு வந்தா அது நிம்மதி கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன் மக்களுக்கு சராசரியாக இந்த செய்தியை சொல்வார்கள். நீங்கள் நல்ல முறையில் ஒது செய்து விட்டீர்கள் என்றால் எத்தரிது அன்க ஷைத்தான், ஷைத்தானை உன்னை விட்டு அது துரத்தி விடும் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் இருக்கு. இந்த வலுவுக்கும் ஷைத்தானை துரத்துறதுக்கும் தொடர்பு படுத்தி இன்னொரு ஹதீஸ் இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் உறங்கும் போது அவருடைய தலையில் ஷைத்தான் 3 முடிச்சு போடுகிறார். ஷைத்தான் 3 முடிச்சு போடுறாரு. அவரு உறக்கத்துல இருந்தவரு கொஞ்சம் எழுந்தார், எந்திரிச்சார். எந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் ஏதாவது ஒரு திக்ர் சொன்னார்னா அவன் போட்ட 3 முடிச்சுல முடிச்சு அவிழ்ந்துருது. அதுக்கப்புறம் போய் ஒது செய்தார்னா ஷைத்தான் போட்ட 2வது முடிச்சு அவிழ்ந்துருது. அதற்கு பிறகு அவர் 2 ரகாத்து தொழுவார் என்றால் ஷைத்தான் போட்ட 3வது முடிச்சும் அவிழ்ந்துருது. நம்ம ராத்திரி படுக்க போகும்போது ஷைத்தான் நமக்கு 3 முடிச்சு போடுறான். அந்த 3 முடிச்சையும் அவிக்கிறதுக்கான வழி எந்திரிச்சோம்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, ஒது செய்யறது, 2 ரகாத்து தொழுதா ஷைத்தானுடைய முடிச்சுகள் போய்விடும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், அது ஷைத்தானுக்கு கொண்டாட்டம் ஆயிடும். அந்த மனிதர் சோம்பேறியாகவே இருப்பார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இந்த ஹதீஸ் சொல்றது என்னன்னா, ஷைத்தானுடைய முடிச்ச அவுக்கிற சக்தி ஒழுவுக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, யாருக்காவது ஒரு மாதிரி சில பேருக்கு சில நேரத்துல ஒரு மனம் வியாதி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒழு செஞ்சிருங்க, சரியா போயிடும். அதே போல சில இடங்கள்ல கடந்து போறதுக்கு பயமா இருந்துச்சு, சில இடங்களை தாண்டி போகும்போது பயமா இருந்துச்சுன்னா ஒழு செஞ்சுட்டு போங்க, உங்களுக்கு ஒண்ணும் வராது என்று நம்முடைய மார்க்க அறிஞர்கள் இதனால்தான் சொல்லி கொடுத்தார். ஒழுவின் நடக்கிற இன்னொரு விஷயம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒழு செஞ்சுட்டு துஆ கேட்டா அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம சும்மா துஆ கேட்கறத விட ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு துஆ கேட்கணும்னு தோணுது. இப்படி தோணும் போது ஒண்ணும் இல்லை, நேரா போய் ஒழு செய்துட்டு வந்து தொழுதுட்டு துஆ கேட்டா அல்லாஹ் அப்படி செய்கிற ஒழுவின் மூலமாக நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், ஒழு நாம செய்யும் போது நாளை மறுமையிலே பெருமானாருடைய ஷஃபாஅத்திற்கு அது வாய்ப்பாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்து கிடைக்கும். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்து கிடைக்கும்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, நான் மறுமையிலே என்னுடைய உம்மத்துகளை அவர்கள் ஒழு செய்த முக அடையாளங்களை வைத்து, வெளிச்சத்தை வைத்து அடையாளம் கண்டுகொள்வேன்னு சொன்னாங்களா இல்லையா? அடையாளம் கண்டு கொண்டால் ரசூலுல்லாஹ் நம்மளை விட மாட்டாங்க. கண்டிப்பா நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்து கிடைக்கும். அதனால ஒழுவுடைய நன்மை நமக்கு அது ஷஃபாஅத்து கிடைக்கும் என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. இப்படி ஒழுவுக்கு நிறைய நன்மை. முதல் நன்மை என்ன? ஞாபகத்தில் வச்சுப்போம், பாவங்களை போக்கும். 2வது நன்மை என்ன? அது நம்மை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக, நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தும், ஷைத்தானை விட்டு நம்மை தூரமாக்கிவிடும். அதே போல நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை நமக்கு நசீபாக்கிவிடும். இப்படி குறைஞ்சது ஒரு 5 நன்மை இந்த ஒழுவுக்கு இருக்கு. இது ஆத்மார்த்தமாக ஒழுவினால் நமக்கு கிடைக்கிற நன்மை. விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு அருமையான விஷயம். இது மருத்துவமும் சுகாதாரத்துறை ஆய்வாளர்களும் என்ன சொல்றாங்க, வியந்து போய் நிற்கிறார்கள். இது ஒரு அருமையான விஷயம். பாரிஸ்ல ஒரு பாகிஸ்தான்காரர் ஒழு செய்திருக்காரு. ஒழு செய்துட்டு ஹனஃபி இந்த பிடரிய தடவுவாங்க. ஹனஃபி மதத்துல பிடரிய தடவுறது சுன்னத். பிடரிய தடவி இருக்காரு.
நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த கைகால் கழுவுதல் அப்படின்ற பழக்கம் பலர்கிட்டையும் இருக்கு. அதுல இல்லாத சில சிறப்பம்சங்கள் எதுல இருக்கு? ஒவ்வொரு இருக்கு. மற்ற சமூகத்திலையும் கைகால் கழுவுவாங்க, சும்மா கை கழிக்குவாங்க, முகம் கழிக்குவாங்க, காலை கழிக்கிறது எல்லா சமூகத்திலையும் இருக்கு. ஒவ்வொரு பாருங்க, அது அல்லாத பல அம்சம். அதெல்லாம் அம்சம். முதல்ல முன் கை கழுவுது. முன்கை கழுவுது. இந்த முன்கை கழுவுதலையே அறிவியல் உலகம் பாராட்டுகிறது. நம்ம கொரோனா காலத்துல பார்த்தோம், கை கழுவுங்கன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா கை பல இடத்துல வைக்கிறோம், வேலை செய்வோம், பல இடத்துல கை வைப்போம். எந்த இடத்துல எந்த பாக்டீரியா கிருமி இருக்குன்னு தெரியாது. நம்ம அந்த கையோட போய் சாப்பிடவோ ஏதாவது செய்துட்டா அந்த பாக்டீரியாக்கள் நம்முடைய உடலுக்குள் சென்று பெரிய நோயை தரக்கூடும். சில இடத்துல நோய் பரவுதலுக்கு அது காரணமாகும். அதனாலதான் சொன்னாங்க முதல்ல கை கழுவுங்க. நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க, கொரோனா காலத்துல அதிகமா சொன்னது முகக்கவசம் போடுங்கன்னாங்க, அதுக்கப்புறம் கை கழுவுங்க. பின்னால ஒரு காலத்துல முகக்கவசம் கூட வேணான்ட்டாங்க, ஃபேஸ் மாஸ்க் வேண்டியதில்லைன்னு சொன்ன காலத்துல கூட கை கழுகுறத கடைபிடிங்கன்னாங்க. உழவுக்கு முன்னாடி நம்ம கை கழுகிறோமே, அது என்ன செய்யுதுன்னு, ஏன்னா அதுக்கு அடுத்து என்ன செய்வோம்? இதுக்கு அடுத்து வாய் கொப்பளிப்போம். வாய் கொப்பளிக்கும் போது இதை கழுவலைன்னா இதுல இருக்கிற நச்சு உள்ளார போயிடும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல 3 தடவை கை கழுவிக்கிங்கன்னா, இது மருத்துவ உலகத்தை ஆச்சரியப்படுத்துது. வாய் கொப்பளிப்பது, வாய் கொப்பளிப்பது கூட மற்ற சமூகங்கள்ல எல்லாம் எப்படி இருக்குன்னா, காலையில எந்திரிச்சா வாய் கொப்பளிக்கிறது, சாப்பிட்டா வாய் கொப்பளிக்கிறது, இப்படித்தான் இருக்கு. நம்ம மார்க்கம் ஒரு நாள்லயே ஒரு 5 தடவை வாய் கொப்பளிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் சொல்லியிருக்கு. இந்த வாய் கொப்பளிப்பதனால பல நன்மைகளை விஞ்ஞானம் சொல்லுது. குறிப்பாக இந்த உதட்டுல வெள்ளை படம் பாருங்க, சில பேருக்கு உதட்டு அப்படியே வெள்ளை படம் இருக்கும். இந்த வெள்ளைப்படம் இந்த கடைசி ஓரத்துல, வாயினுடைய கடைசி ஓரத்துல ஒரு வெள்ளையா ஒரு டிஷ்யூ மாதிரி ஒன்று நிற்கும். உதட்டில் ஏற்படக்கூடிய பல வகையான, எல்லாத்துக்கும் விஞ்ஞான பேர் இருக்குது, தேவையில்லைன்னு நான் சொல்லல. அது இந்த உதட்டில் ஏற்படக்கூடிய பல வகையான நோய்களை நாம வாய் கொப்பளிக்கிற போது அது சுத்தப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லை, வாய் கொப்பளிக்கிற போது பல்லு இடுக்குகளில் ஒட்டி கொண்டிருக்கிற மிச்சங்கள், உணவு மிச்சங்கள் வெளியே வந்துடும். நீங்கள் மருத்துவர்களிடத்தில் போய் பார்த்தீர்கள் என்றால், பல் மருத்துவர்களிடத்தில் போய் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் சொல்வார்கள், உணவின் மிச்சங்கள் பல்லு இடுக்குகளில் ஒட்டி கொள்வதுதான் பெரிய விஷயம். அப்ப ரசூலுல்லாஹ் இதுல கை கழுவுறத சேர்த்தாங்க, வாய் கொப்பளிக்கிறத சேர்த்தாங்க. அதே போல இஸ்தின்சாப் அப்படின்னு மூக்குக்கு தண்ணீர் செலுத்து. யாராவது சொல்லி நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்லாம் அல்லாத வேற யாராவது சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாசி துவாரத்தில் இருக்கிற, மூக்கின் துவாரத்தில் இருக்கிற முடிகள் இருக்கு பாருங்க, அதுல நிறைய கிருமிகள் இருக்குதுங்கிறாங்க. நாம அதை சுத்தம் செய்யும் போது பிரீத்திங், நம்முடைய சுவாசம் அதிலே லேசாகிறது. அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் விட யாரும் யோசிக்காத விஷயம்னா தலையை தடவ சொன்னது. நீங்க இப்ப நம்ம ஊர்களில் பெரும்பாலும் இந்த தலையை தடவுறதுனுடைய பிரயோஜனம் தெரியாம இருக்கும். இந்த புழுதிகள் அடர்ந்த பகுதிகளில் வசிச்சு வர்றாங்க பாருங்க, புழுதி அடர்ந்த பகுதிகளில் வசிச்சு அவங்க தண்ணியால தலையை தடவும் போது தலை எவ்வளவு சுத்தமாகும். இது கூட சரி. இதற்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இந்த காதுகளை சுத்தம் பண்றது, காதுகளுடைய உள்பகுதியையும் வெளிப்பகுதியையும் சுத்தம் பண்றது. அதே போல பிடரி தடவு. உலகத்தில் சராசரி மனிதர்களால் யோசிக்க முடியாத சுத்தம் இது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுத்தம். இந்த சுத்தத்தில் ஒவ்வொன்று கையை கழுவுவதிலிருந்து வாய் கழுவுவதிலிருந்து ஒவ்வொன்றிலையும் என்ன மருத்துவ நன்மைகள் இருக்கிறது என்று வியந்து வியந்து மருத்துவ உலகம் பாராட்டுகிறது. அதுல ஒரு செய்தி, பாரிஸ்ல ஒரு பாகிஸ்தானி ஒருத்தர் ஒழு செய்துட்டு இருக்காரு. இத ஒரு டாக்டர் தூரத்துல இருந்து பாக்குறாரு. அவர் ஒழு செய்துக்கிட்டே வர்றது பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்குமா இல்லையா? யாரா இருந்தாலும் பார்ப்பாங்க, நம்ம ஒழு செய்யறத பார்த்து இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்ப்பாங்க. பிடரிய தடவுறாரு. அதை பார்த்துட்டு அவர் கேட்டாரு, நீங்க என்ன செய்றீங்க? நாங்க நம்ம ஒழு செய்யறோம். நீங்க எந்த நாடு? நான் பாகிஸ்தான் நாடு. சரி, நீங்க இதை எப்படி செய்வீங்க? நான் ஒரு நாளைக்கு 5 தடவை செய்வோம் இதை அப்படிங்க. சரி. அவர் அடுத்து கேட்ட கேள்வி, உங்க ஊர்ல உங்க நாட்டுல மனோவியாதிக்கு வைத்தியம் பார்க்கிற மனநல மருத்துவமனைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்க.
இப்ப பாகிஸ்தானி சொல்றாரு, எங்க ஊர்ல அது கம்மி தான், 1-2 இருக்கும், அவ்வளவுதான். இப்ப அந்த மருத்துவர் சொன்னாராம், நான் ஒரு ஆராய்ச்சியாளர். பாரிஸ் நாட்டில், பிரான்சிலே ஏகப்பட்ட மனநல மருத்துவமனைகள் இருக்கிறது. எனக்கு இப்ப புரியுது, நாங்க அதனால அரசாங்கம் எங்களுக்கு ஒரு ரிசர்ச் வாய்ப்பு, ஒரு ஆராய்ச்சிக்கான வேலை ஒப்படைச்சிருந்தது. ஏன் இந்த மனநல மருத்துவமனைகள் அதிகம் வருது? மனநலம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுல ஏற்படக்கூடிய சின்ன பாதிப்பு கூட பெரிய நோயாளியா ஆக்கிடும். நோயே இருக்காது, ஆனா நோய் இருக்கிற மாதிரி நினைக்க வைக்கும். இந்த மனநோயையே கண்டுபிடிச்சதே முதல்ல முஸ்லிம்கள் தான். உலகத்துல மனநோய்னு ஒண்ணு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதே முஸ்லிம்கள் தான். அந்த பாரிஸ்ல இருக்கிற டாக்டர் சொல்லியிருக்காரு, நாங்க ஆராய்ச்சி செய்யும் போது எங்களுடைய முடிவுல ஒண்ணு வெளிப்பட்டது. மனிதனுடைய மூளை, அது மூளை தங்கி நிற்கிற ஒரு தண்ணீர் குடம், அதிலிருந்து வெளியே வருகிற நரம்புகள் எல்லாமே கழுத்து வழியாத்தான் போகுது, பிடரி வழியாத்தான் போகுது. அந்த பிடரியில சூடாகிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த பிடரிக்கு தண்ணீரால் தடவிவிட்டால் அந்த சூடு குறைந்து மனநல பாதிப்புகள் ஏற்படுவது குறையும் என்று நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, நீங்கள் செய்ததை பார்த்த உடனே எனக்கு இந்த பழக்கம் உங்ககிட்ட எப்படி வந்தது என்பது ஆச்சரியமாக இருந்தது என்று அவர் சொன்னார் என்பது வரலாற்றில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நடந்த நிகழ்வு. அப்ப நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த வுது என்கிற நடைமுறை ஆத்மார்த்தமாக நமக்கு பல நன்மைகளை தரக்கூடியது, ஆத்மீகமாக பல நன்மைகளை தரக்கூடியது, மருத்துவ வாழ்வியல் ரீதியாகவும் ஏராளமான நன்மைகளை நமக்கு தரக்கூடியது. இப்ப நாம என்ன செய்யணும்னா, இந்த வுதுவை சரியா செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முடிவு செய்யணும், அதிக நேரம் வுதுவோட நம்ம இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவு செய்துக்கிட்டா நல்லது. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்ன முஸ்லிம்கள்ட்ட வுதுவோட இருக்கிறதுக்கான முயற்சியை தொழுகைக்காக மட்டுமல்லாமல் அதிக நேரத்துல வுதுவோட இருப்போம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறதும் அதுக்காக முயற்சி செய்வதும் நல்ல விஷயம். நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க? பல பேர், ஒருத்தர் 2 பேர் இல்ல, பல பேர் இரவு செய்த வுதுவால் மறுநாள் காலை ஃபஜ்ர் தொழுதிருக்கிறார்கள். பல வருஷங்கள், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, பல வருஷங்கள் ஃபஜ்ர் தொழுதிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்களில் நாம் பார்த்த அனுபவம். அதே போல வுதுவுக்கு வாழ்க்கையில சில பேர் காபாவை பார்க்கிறதா இருந்தா வுது இருந்தா தான் பார்ப்பாங்க. காபாவை பார்க்கறதுக்கு, காபாவை தவாப் செய்யறதுக்கு வுது வேணும். நம்முடைய முன்னோர்கள் சில பேர் இருந்தாங்க, வுது இருந்தா தான் காபாவை பார்ப்பாங்க. எல்லாருக்கும் பேரோடு வரலாறு இருக்கிறது. நான் கருத்து போதும் என்பதற்காக அந்த பெயர்களை சொல்லல. இன்னும் சில பேர் இருந்தாங்க, முஹம்மதுங்கிற வார்த்தையை சொல்றதா இருந்தாலே வுது இருந்தா தான் சொல்லுவாங்க. வுது இல்லைன்னா முஹம்மதுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க அவுரங்கசீப்பை பற்றி ஒரு சின்ன குறிப்பு கேள்விப்பட்டிருக்கலாம். அவுரங்கசீப்பு கிட்ட குல் முஹம்மது அப்படின்னு ஒரு வேலைக்காரர் இருந்தார். அவுரங்கசீப் அவர் எப்ப கூப்பிட்டாலும் குல் முஹம்மது அப்படின்னு தான் கூப்பிடுவார். எப்போதாவது ஒரு தடவை அவர் குல் மட்டும் சொல்லி கூப்பிட்டாருன்னா அவருக்கு வுது இல்லைன்னு அர்த்தம். உடனே அந்த பணியாளர் ஓடி போய் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய அரசருக்கு கொடுப்பார் என்று அவுரங்கசீப்பினுடைய வரலாற்றில் ஒரு செய்தி இருக்கு. அவுரங்கசீப்பு முஹம்மதுன்ற வார்த்தையை சொல்றதுக்கே வுது இருக்கான்னு பார்ப்பார். அப்ப நம்ம சமுதாயம் அப்படி வுதுவை தக்க வச்சுக்கிறதுல, நீண்ட நேரம் வுதுவோட இருக்கிறதுல கவனம் செலுத்தின சமுதாயம். இப்ப நாம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் கூடுமான வரைக்கும் வுது செய்வோம். வெறும் முகம் கழுகிறதுன்றது வேண்டாம். இனிமேல் எப்ப முகம் கழுகிறதுன்னு வந்தாலும் வுது செய்வோம். ஃபஜ்ர் தொழுவோம், வுது செய்வோம். அதுக்கு அடுத்து காலையில வேலைக்கு போகும்போது முகம் கழுவுமா இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன செய்துக்குவோம்? வுது செய்துக்குவோம். என்ன வித்தியாசம் வந்துற போது? நமக்கு வுது செய்யறது தான் நல்லது. நான் வுது செய்யறேன்னு வுது செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? இனி வரும் காலத்தில் நாம நிறைய வுது செய்வோம். கூடுமான நேரம் நாம வுதுவோட இருக்க முயற்சி செய்வோம். வுதுவோட இருக்கணும்னு முயற்சி செய்யறது ஈமானிய குணம் என முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹதீஸ் உண்டு, அஹ்மதிலே வருகிறது.
வலா யுஹாஃபிது அலல் வலூஇ இல்லா முஃமினுன், மூமினானவர்கள் தான் நீண்ட நேரம் ஒதுவை பாதுகாத்துக் கொள்வார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்வோம், ஒது செய்வோம். சாதாரணமா முகம் கழுகிறத விட அதை ஒது செய்யறதா மாத்திக்குவோம். அந்த ஒதுவை அதிக நேரம் பாதுகாத்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அப்படி பாதுகாத்து வைக்கும் போது என்ன நடக்கும்? ராத்திரியில தூங்க போகும்போது ஒது செய்துட்டு தூங்க போனா ஒரு மலக்கு நம்ம பக்கத்துல நின்று நமக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காராம். ஹதீஸ் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் பாத்த தாஹிரன், யார் ஒருத்தர் ஒது செய்துட்டு ராத்திரி தூங்கினாரோ, பாத்த ஃபீ ஷிஆரிஹி மலக்குன், அவருடைய படுக்கையில் அவரோடு ஒரு மலக்கும் சேர்ந்து இருக்கிறார். லா யஸ்தைகு ஸஅத்தம் மினல் லைலி இல்லா காலல் மன், அவரு எப்ப எந்திரிச்சாலும் அந்த மலக்கு சொல்கிறார், அல்லாஹும்ம ஃபிர் லி அப்திக ஃபுலான், யா அல்லாஹ் உன்னுடைய இந்த அடியாருடைய பாவத்தை மன்னித்து விடு, ஃபஇன்னஹு பாத்த தாஹிரா, அவர் ஒதுவோடு இரவு கழித்திருக்கிறார் என்று மலக்கு துஆ செய்கிறார். இப்ப ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒது செய்துட்டு தூங்கணும்னா மலக்கு துஆ செய்யறாரு. இன்னைக்கும் மருத்துவ அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி முகங்கை கழுவிட்டு பல்லு விளக்கிட்டு எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? யாரோ சொல்றது இருக்கட்டும், நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒது செய்துட்டு படுத்தீங்கன்னா உங்க கூட ஒரு மலக்கு இருக்காரு, அவர் உங்களுக்காக துஆ செய்யறாரு. எப்படி சொல்லி துஆ செய்யறாரு? யா அல்லாஹ் இவர் நேற்று ராத்திரி ஒதுவோட தூங்கினாருன்னு சொல்லி ஒது செய்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, அது ரொம்ப அருமையான செய்தி. ஷஹாதத் அப்படின்னு சொல்றமே, இஸ்லாமிய வழக்கில ஷஹீத் ஆகுதல். இஸ்லாமிய வழக்கில பெரிய அந்தஸ்துக்குரியவர் யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீத் ஆனவர் தான். அந்த ஷஹாதத் என்கிற அந்தஸ்தை அடைவதற்கு மிக சுருக்கமான வழி, மிக லேசான வழி என்னன்னா, ஒது செய்துட்டு தூங்குறோம், அந்த தூக்கத்திலேயே மௌத்தாயிட்டாருன்னா அவர் ஷஹீத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப ஷஹாதத்ங்கிற அந்தஸ்தை அடைவதற்கு எவ்வளவு எளிமையான வழி பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா புனைய, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப சின்ன வயசுல இருந்து ரசூலுல்லாஹ் கூடயே இருந்தவர். அதனால அவருக்கு நெருக்கமா ரசூலுல்லாஹ் சில ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் சொல்லியிருக்காங்க. அவரை செல்லமா கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா புனை, என் செல்ல மகனே, இனிஸ்ததஅத அன் தபீத அலா வலூஇன், உன்னால் முடியும் என்றால் நீ ஒதுவோடு படுத்துக்கொள், ஃபஃபால், அப்படி நீ செய், ஃபஇன்னஹு மன் அதாஹுல் மௌத்து அலா வலூஇன், ஏனென்றால் ஒது இருக்கிற போது யாருக்கு மௌத்து வருகிறதோ உக்திய ஷஹாதா, அவருக்கு ஷஹீதினுடைய அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால ஷஹாதத்தை அடைந்து கொள்வதற்கு ரொம்ப லேசான வழி அது. இன்னொரு ஒரு செய்தி இருக்கு, எப்போதும் நாம ஒதுவோட இருந்தோம்னா எதிரிகளுடைய ஆபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியும் ஹதீசுகளில் வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு தூதரை அனுப்பி வச்சாங்க வெளியூருக்கு. அந்த தூதர் போற வழியில ஒரு பாதிரியார் இருந்தார். அந்த பாதிரியாருடைய வீட்டு கதவை இவர் போய் தட்டுறார். ராத்திரி நேரத்துல போய் தட்டுறார். தட்டினா பாதிரியார் வரல. கதவை திறக்கிறதுக்கு லேட் ஆச்சு. அந்த தூதர் கேட்கிறார், தூதர் யார்கிட்ட வர்றாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாரு. அவர் வந்து தட்டி இவ்வளவு நேரம் கழிச்சு கதவை திறந்த உடனே அந்த தூதர் கேட்கிறாரு, ஏங்க இவ்வளவு லேட்டு அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த பாதிரியார் சொன்னார், மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், இதா ஹிஃப்த சுல்தானன், ஒரு ஆட்சியாளரை பற்றி உனக்கு பயம் வரும் என்றால் ஃபதவல்லா, நீ ஒது செய்து கொள், ஃபஇன்னஹு மன் தவல்லா, ஒது செய்பவர்கள் ஃபி அமானி மிம்மா யகாஃபு, அல்லாஹு தஆலா அவருக்கு அவர் எதை பயப்படுகிறாரோ அதிலிருந்து அவருக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பான் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு எல்லாம் அதை சொல்லியிருக்காங்க. ராத்திரி நேரத்துல கதவை தட்டுனா யாரோ எவரோ சொல்ல முடியாது, ஒரு பயம் வந்துச்சு, அதனால நான் போய் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு ஒது செய்துட்டு வந்தேன் என்று அவர் சொன்னதாக ஒரு செய்தி உண்டு.
அப்ப பாதுகாப்பு எப்பவுமே ஒழுவோட இருந்தா அல்லாஹ் அதுல ஒரு தனி பாதுகாப்பை நமக்கு தர்றான். நம்ம வண்டியில போறோம், வாகனத்துல போறோம், பயணம் போறோம், இப்படி போகிற நேரங்களில் ஒழு செய்து கொள்வோம் என்றால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். ஒரு பயம் வரும்போது அந்த பயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் ஒழு செய்து கொண்டோம் என்றால் அது நமக்கு ஒரு பாதுகாப்பை தரும். இதெல்லாமே எப்போதும் ஒழுவோட இருக்கிறதனுடைய நன்மையை நமக்கு சொல்லுது. அதனால இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்துக்கணும், அதிகமா ஒழு செய்யணும், ஒழு செய்துக்கணும், ஒழுவை அதிகப்படுத்திக்கணும். முகம் கழுகிறத விட ஒழுவா மாத்திக்கலாம்னு செய்யணும். அதிக நேரம் ஒழுவோட இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த தவாமுல் ஒழு என்பது நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அக்கறையோடு கடைபிடித்த ஒரு விஷயம். அது நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லி காட்டினேன். பலர் இஷாவுக்கு செய்த ஒழுவை வைத்து ஃபஜ்ர் வரைக்கும் அதே ஒழுவிலே தொழுதிருக்கிறார். அது எதன் மீது இருக்கிற ஆசைன்னா அந்த ஒழுவை பாதுகாத்துக்கிறதுல இருக்கிற ஆசை. அப்படி அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். இப்ப நம்மளும் என்ன செய்யலாம், மகரிபுக்கு ஒழு செய்தோமா இதே ஒழுவுல இஷா வரைக்கும் இருந்துடலாம், அல்லது அசருக்கு ஒழு செய்தோமா அதே ஒழுவுல அசர் வரைக்கும் இருந்துடலாம், தஹஜ்ஜுதுல ஒழு செய்தோமா அதே ஒழுவுல ஃபஜ்ர் வரைக்கும் இருந்துடலாம் என்று. அதே போல வியாபாரத்துக்கு கிளம்பும் போது ஒழு செய்துட்டு போவோமே, என்ன ஆயிருப்போது, ஒழு செய்துட்டு போவோமே, நல்லது தானே, நன்மை கிடைக்குமே, பாவங்கள் மன்னிக்கப்படுமே, ஒழு செய்துட்டு போவோம், வியாபாரத்தை ஒழு செய்துட்டு பார்ப்போம். அதே ஒழுவோடு தொகர் தொழுவோம் என்றால் அது காலையிலிருந்து தொகர் வரைக்கும் ஒழுவை பாதுகாத்தோம்னு அர்த்தம். அது கஷ்டமெல்லாம் இல்லை, கவனம் வச்சா எல்லாம் லேசுதான். நாம ஒழுவோட இருக்கிறோம்ங்கிற ஒரு கவனம் வச்சுட்டோம்னா ஒழு முறியாது. ஒழு முறிஞ்சதாக நாம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒழு முறிகிறது எப்படின்னு நமக்கு தெரியும், அப்பதான் ஒழு முறியும், இல்லாட்டி ஒழு இருக்கும். நாம காலையில கடைக்கு கிளம்பும் போது நீங்க ஒழு செய்துட்டு போய் இருந்து பாருங்களேன். காலையில நம்ம கடைக்கு போகும்போது இயற்கை தேவைகளை எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம போவோம். ஒழு செய்துட்டு நீங்க இருந்து பாருங்க, மாஷா அல்லாஹ் தொஹர் வரைக்கும் ஒழு முறியாமல் இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கொஞ்சம் விழிப்போடு இருந்தால் போதுமானது. இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல. நாம கவனம் செலுத்த வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒழு செய்யும் போது சரியா ஒழு செய்யணும். ஒழுவை எத்தனையோ பேர் நம்மள இருப்போம், வருஷம் கிட்டத்தட்ட நம்ம 40 வருஷம் 50 வருஷம் தொழுதுகிட்டு இருப்போம். ஆனா ஒழுவுல அத்தியாவசியமான விஷயம் எது அப்படிங்கிறத தெரியாம இருக்கும். அப்படி தெரியாம இருக்கிறதுனால பல வருஷங்களாக நம்ம செஞ்ச ஒழு பயனற்ற ஒழுவாக இருந்திருக்கும். அதனால நம்முடைய கடமை, நம்ம மார்க்கம் முதல்ல கற்பிப்பதே ஒழுவை பற்றிய பாடத்தை தான். மார்க்க சட்ட நூல்களை திறந்தீர்கள் என்றால் முதலில் என்ன சொல்லி தரப்படும், ஒழுவை பற்றி சொல்லி தரப்படும். அந்த ஒழுவை நாம சரியா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அறிவுரைகள் சொன்னார்கள்னு சொன்னனே, ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க, யா அனஸ் இஸ்பகில் வதுவ, நீ முழுசா ஒழு செய், நீ முழுசா ஒழு செய், யஸிது ஃபீ உம்ரிக, அது உன் ஆயுளை அதிகப்படுத்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுவுக்கான ஒரு நன்மையை சொல்லும் போது சும்மா ஒழு செய்ன்னு சொல்லல, ஒழுவை முழுசா செய், அது உன் நன்மையை அதிகப்படுத்தும்னு சொன்னாங்க. அதனால ஒழுவை நாம முழுசா செய்யணும். ஒழு சில காரியங்களுக்கு கட்டாயம், தொழுகைக்கு கட்டாயம், ஜனாசா தொழுகைக்கு கட்டாயம், குர்ஆன் ஓதுவதற்கு கட்டாயம், தவாஃப் செய்வதற்கு கட்டாயம். கட்டாயம்னா என்ன அர்த்தம், இந்த ஒழு சரியா இருந்தா தான் இதெல்லாம் சரியா இருக்கும். சில பேர் ஜனாசா தொழுகைக்குன்னு வருவாங்க பாருங்க, கடைசி நேரத்துல அவசரமா ஒழு செய்வாங்க பாருங்க. கையை ஒழுங்கா கழுகுனாங்களா, காலை ஒழுங்கா கழுகுனாங்களா, முகத்தை ஒழுங்கா கழுகுனாங்களான்னு கவனம் இருக்காது. அவங்களுக்கு என்னன்னா ஜமாத்துல சேர்றது நோக்கமா இருக்கும். அடிப்படையில ஒழு சரியில்லாமல் போனால் ஜனாசா தொழுதும் பிரயோஜனம் இல்லை என்றார்கள். சில நேரத்தில் சில அமல்கள் குற்றமாக மாறிவிடும். நாம ஒழு சரியா செய்யாம நாம சில அமல்களை செய்யும் போது அது குற்றமாக மாறிவிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்துல சஹாபாக்களை பார்த்தாங்க. சஹாபாக்கள்லாம் ஒழு செஞ்சுட்டு இருந்தாங்க. அவசரத்துல சில பேர் குதிங்கால்களை சரியா கழுவுல, பின்னால குதிங்கால்கள் சொட்ட சொட்டையா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இருக்க, கடுமையான வார்த்தை, வயலுல் லில் அகாப், குதிங்கால்களை சரியாக கழுகாதவர்களுக்கு நரகமே என்று சொன்னார்கள். சொல்லாச்சு, குதிங்கால்களை சரியாக கழுகாதவர்களுக்கு நரகமே நரகமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப எதனாலன்னா இந்த செயலை வச்சுதான் இதை அடுத்துள்ள செயல்கள் சரியா நடக்க போகுது. தொழுகணும், ஜனாசா தொழுகணும், குர்ஆன் ஓதணும், தவாஃப் செய்யணும். அப்படின்னா இது சரியா இருந்தா தான் அடுத்ததெல்லாம் சரியா இருக்க போகுது. அப்படி இருக்க
இந்த அடிப்படையான விஷயத்தில் நாம் கோட்டை விடக்கூடாது என்பதற்காகத்தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை சொல்லிக் கொடுத்தார். அதனால நம்மள ஒவ்வொருத்தருடைய கடமை, இன்ஷா அல்லாஹ் நான் கொஞ்ச நேரத்துல இப்ப ஒது செய்யறதை பத்தி சொல்லுவேன். இது மட்டும் போதும்னு நான் நினைக்கல. இது அத்தியாவசியமா ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம செய்யறது இல்லவா? அதனால இப்போ நான் சொல்லுவேன். இப்ப புரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிஞ்சுப்போம். இனியும் தேவைப்பட்டா நம்ம சீக்கிரமா இதை பத்தி சரியா விளங்கிக்கணும். நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இனியும் நாம விளங்கிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டா விளங்கிக்கணும். இது நம்முடைய கட்டாய கடமை. நம்ம வீடுகள்ல ஒது செய்யறது, தொழுகிறத பத்திய சட்ட புஸ்தகத்தை நம்ம வச்சுக்கணும். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, இதை தெரியாம, இப்ப ஒண்ணும் இல்லை, எஸ்ஐஆரை பத்தி தெரியாம இருக்குமா? நம்ம இந்நேரம் நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் எப்படி வந்துட்டோம்னா எஸ்ஐஆரை பத்தி பாடம் நடத்துற அளவுக்கு வந்துட்டோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடியோ போட்டு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அவங்கவுங்க. ஏன் அது நமக்கு வேணும், அவசியம் அப்படின்னு. எஸ்ஐஆரை பத்தி இவ்வளவு நம்ம படிக்கிறோமே, அது மாதிரி அதை விட அத்தியாவசியம் இல்லையா நம்முடைய தொழுகை? இப்ப தொழுகைக்கு அத்தியாவசியமாக இருக்கிற இந்த ஒதுங்கிறத பத்தி நம்ம படிக்கணுமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நான் இப்ப சொல்றேன். இது மட்டும் பத்தாது, இனியும் நாம படிச்சு தெரிஞ்சுக்கணும் என்னென்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒதுவுடைய ஃபரது 6. ஃபரதுன்னா கட்டாய கடமை, கண்டிப்பா செய்த. ஒதுவுல நிறைய செயல்கள் இருக்கு, எல்லாமே ஃபரது அல்ல. சிலது கட்டாயம், சிலது சுன்னத்துகள். ஒதுவுடைய ஃபரது 6. முதல் ஃபரது என்னன்னா நியத்து செய்யறது. நியத்து என்ன செய்யறது? ஒதுவின் ஃபரதுகளை நிறைவேற்றுகிறேன். ஒது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒதுவின் கடமைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி நியத்து வச்சுட்டு ஒது செய்யுது. இது தொழுகைக்கு, ஓதுறதுக்கு, தவாஃபுக்குன்னு சொல்ல வேண்டியது இல்லை. ஒதுவின் ஃபரதுகளை நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி நியத்து வைக்கணும். அதுக்கப்புறம் 2வது விஷயம் முகம் கழுகிறது. முகம் கழுகிறது ஃபரது. முகம் கழுகிறதுல கவனமா இருக்கணும். நெற்றியின் மேல் புறத்தில் முடிமுளைக்கிற இடத்திலிருந்து தாடையின் அடிவரை கழுக வேண்டும். தாடையின் அடிவரை. அதுபோல இந்த காதனுடைய 2 சாணைகளுக்கு இடைப்பட்ட முழு முகத்தையும் கழுவ வேண்டும். நாம தண்ணி அடிக்கும் போது பல சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா இந்த கை வழியா தண்ணி போயிடும். இந்த கை வழியா தண்ணி போகும்போது கண்ணம் முழுசா கழுகி இருக்காது. பல பேரையும் நம்ம பார்க்கிறோம் பள்ளிவாசல்ல ஹவுதுல ஒது செய்யும் போது இதுல கவனம் செலுத்துறது இல்லை. சும்மா தண்ணியை முகத்துல அடிச்சு, தண்ணியை முகத்துல வாரி அடிக்கிறது மக்ரூஹ். முகத்துல வாரி அடிக்கிறது இருக்கே, அது மக்ரூஹ். மாறி அடிக்கக்கூடாது. தண்ணியை கையில எடுத்து மேல் முடியிலிருந்து கீழ் தாடை வரைக்கும் கழுவணும். அதே போல இந்த 2 காது சேனைகள் வரைக்கும் முழுமையாக கழுக வேண்டும். எந்த ஒரு பகுதியும் அங்கே விடுபட்டு சொட்டையாக இருக்கக்கூடாது. அதே போல இதுல இருக்கிற முடி இருக்கு பாருங்க, புருவ முடி, மீச முடி, தாடி, இதையும் கழுகணும். தாடி சின்னதா இருந்தா முழுசா கழுகணும். உள்ள போய் தண்ணி சேர்ற அளவுக்கு கழுகணும். தாடி பெருசா இருந்தா தாடியை கழுகுனா போதும். தண்ணி எடுத்து ஒரு தாடியில கழுகுனா போதுமானது. அதே நேரத்துல கோதி விட்டு கொள்ளணும். அப்ப முகத்தை முழுசா கழுகணும். இப்ப 3வது ஃபரது கை கழுகிறது. 3வது ஃபரது கை கழு. முழங்கை வரைக்கும் கை கழு. முழங்கை நனைஞ்சிருக்கணும். பல பேர் இந்த சட்டையை தூக்கி விடும்போது சட்டை மேல ஏறாது. சட்டை மேல ஏறலைன்னா எவ்வளவு தூரம் ஏறிச்சோ அவ்வளவு தூரம் கழுவிக்கலான்னு கழுவுறது. பல பேரையும் பார்த்துருக்குறோம். கை கழுகிட்டு வருவாங்க, இந்த பகுதி ஒரு பக்கம் சொட்டையா இருக்கும். நமக்கு காலகாலமா சொல்லப்பட்ட விஷயம் தான், அப்படி இருக்கக்கூடாது. கையை முழுசா நம்மளுடைய இதுல இருந்து இதுல விரல் நுனி இருக்கு பாத்தீங்களா, இந்த நகத்துக்கு கீழே இருக்கிற சதை இருக்குல்ல, அது தண்ணி பட்டிருக்கணும். நகத்துக்கு கீழே இருக்கிற சதையில தண்ணி பட்டிருக்கணும். ஒருவேளை நகம் ரொம்ப பெருசா வளர்த்துருந்தோம், அதுக்கு கீழே ஏதாவது மாவோ அல்லது அழுக்கோ போய் அடைஞ்சு தண்ணி படலைன்னா ஒன்றும் சரியாகும். இப்ப நகத்துக்கு கீழே நம்ம நகம் வெட்டிடணும். எப்பவுமே நகம் வெட்டிடணும். நகம் வெட்டலைன்னா கூட நகத்துக்கு கீழே இருக்கிற அந்த சதை பகுதிக்கு தண்ணி போயிடுச்சான்னு பார்க்கணும். இந்த அழுக்கு அங்க தங்க விடக்கூடாது. ஒருவேளை அழுக்கு இருந்தால் கூட அதுக்கு உள்ள தண்ணி போய் சேர்ந்துருச்சுன்னு நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இப்ப நகத்தினுடைய நுனியிலிருந்து கை கழுகி இருக்கணும். முழங்கை உட்பட கழுகி இருக்கணும். ஏதாவது காயம் ஏற்பட்டு கட்டு போட்டிருந்தா முடிஞ்ச வரைக்கும் கழுவிட்டு கட்டு போட்ட பகுதியை அந்த தண்ணி வச்ச கையால தடவி போட்டுக்கணும். இப்படி கை கழுகுறத முழுசா நம்ம செய்யணும். நாமளா கழுகும் போது முன்கையிலிருந்து ஆரம்பிக்கணும். நம்மளா கழுகும் போது முன்கையிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்ப தண்ணி பைப்புல பிடிச்சி கழுகுறோமா இல்லையா, முன்கையிலிருந்து ஆரம்பிக்கணும். யாராவது ஊத்துறாங்கன்னு வைங்களேன், அப்போ முழங்கையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்படி கூட மார்க்கம் வழிவகை சொல்லியிருக்கு. நான் இதை சொல்றதுக்கு காரணம் என்ன,
மார்க்கம் முகம் கை கால் கழுகணும்னு சொல்ற இடத்துல சும்மா சொல்லிட்டு போகல. அதுக்கு இப்படியெல்லாம் மார்க்கம் என்ன செய்திருக்கு, வழிவகைகளை சொல்லியிருக்கு. இப்ப கை கழுகிறது ஒரு ஃபரது. அதுக்கு அடுத்து 4வது ஃபரது தலைக்கு மசகு செய்யணும். தலையில 1/4 தடவ வேண்டும். தண்ணியை ஈரமாக்கி ஈர தண்ணியால தடவ வேண்டும். அதே நேரத்துல முழு தலையும் தடவிடுறது ஒரு சுண்ணத்து தான். முழு தடவையும் தடவுறதுன்னா முதல்ல இப்படியே கையை எடுத்துட்டு போய் பின்பக்கம் வரைக்கும் கொண்டு போய் திரும்பி அதே கையை முன்பக்கம் வரைக்கும் கொண்டு வந்துடுறது. இப்படி முழுசா நாம தலையை தடவுறது அது சுண்ணத்து. ஆனா ஒரு 4/1 தடவினால் பரந்து நிறைவேறி போய்விடும். முழுசா தடவுறது சுண்ணத்து. மருத்துவம் இதை கண்டு எவ்வளவோ ஆச்சரியப்படுகிறது. இதில் இருக்கிற நன்மைகளை சொல்லி ஆச்சரியப்படுகிறது. அதுக்கப்புறம் 2 கால்களையும் கரண்டை கால் வரை கழுக வேண்டும். குதிங்கால்கள் கழுவாமல் அதை சொட்டையாக விட்டுவிடக் கூடாது. அதுக்கப்புறம் என்னன்னா, சொல்லப்பட்டது எல்லாம் வரிசையா செய்யணும். முதல்ல முகம் கழுகணும், அப்புறம் கை கழுவணும், அதுக்கப்புறம் கால்கள், அதுக்கப்புறம் தலைக்கு மசேஜ் செய்யணும், அப்புறம் நம்ம கால கழுவணும்னு எது சொல்லப்பட்டதோ இதை வரிசையா செய்யணும். இந்த 6 ஒழுவுடைய ஃபர்துகள். நான் இப்ப சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். நாம இதை படிச்சு தெரிஞ்சு ஞாபகத்துல வச்சுக்கணும் சகோதரர். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீங்க மனசுல நியத்து வைங்க, நான் இதை தெரிஞ்சு வச்சுக்குவேன், நியத்து வைங்க, அல்லாஹ் லேசாக்கிடுவான். அதுக்கப்புறம் ஒழுவுல சில சுண்ணத்துகள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சுண்ணத்துகளை நமக்கு அவங்க தரப்புல இருந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுல ஒண்ணுதான், ஒழுவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லுங்க. ஒழுவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லி ஒழுவ ஆரம்பிக்கிறோம். கிபிலாவை முடிஞ்சா கிபிலாவை முன்னோக்கி ஒழு செய்வது. அதுக்கப்புறம் முதல்ல 2 கைகளை கழுவிக்கொள்வது. 3 தடவை 2 கைகளை கழுவிக்கொள்வது. வாய் கொப்பளிப்பு. வாய் கொப்பளிப்பதுன்னா நல்ல தண்ணி எடுத்து வாயை கொப்பளிச்சு துப்புறது. அதுக்கப்புறம் மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது. இது சுண்ணத்து. அதற்கு பிறகு 2 காதுகளையும் தண்ணீர் கொண்டு தடவுவது, காதுகளுக்கு மசேஜ் செய்யறது. அதுக்கப்புறம் பிடரியை தடவுவது. அதே போல தாடியை கோதி கழுகுவது, கை விரல்களை கோதி கழுகுவது, கால் விரல்களை கோதி கழுவுவது. இதுவும் ஒரு சுண்ணத்தான விஷயம். ரசூலுல்லாஹ் சொன்ன சுண்ணத்து. அப்புறம் எதையும் வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, இடது பக்கம் இல்லாம வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒவ்வொன்றையும் 3 தடவை செய்வது. ஒரு தடவை செஞ்சா ஃபர்து நிறைவேறிப்படும். முகத்தை ஒரு தடவை செஞ்சிட்டோம்னா ஃபர்து. இதையும் நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப முகத்தை ஒரு தடவை செஞ்சா ஃபர்து நிறைவேறி போயிடும். 3 தடவை செய்யறது சுண்ணத்து. இப்ப சுண்ணத்தை பெரும்பாலும் கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணிக்கு நெருக்கடி இருக்கிற போது ஒரு தடவை செஞ்சா போதும். ஒரு தடவை மினால வச்சு தண்ணி வரல, அது நடக்காது சாதாரணமா. ஒரு தடவை அப்படி ஆகி போச்சு. ஏதோ பைப்பு உடைஞ்சு போய் தண்ணி வரல. லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, தண்ணி வரலன்னா மாற்று வழி என்னன்னா எல்லாத்தையும் தண்ணி பாட்டில் இருந்துச்சு. அதுதான் பெரிய ஆச்சரியம். அல்லாஹ் அங்க வச்சிருக்கிற பரக்கத்து. என்ன தட்டுப்பாடுன்னு வரல, உடனே தண்ணி கிடைச்சிருச்சு. தண்ணி எல்லாருக்கும் ஒரு பாட்டில் கொடுத்தா நம்ம மக்கள் அங்க போய் என்ன செஞ்சாங்கன்னா 3 தடவை முகம் கழுகுனாங்க, 3 தடவை கை கழுகுனா என்ன ஆகும்? ஒரு பாட்டில் பத்தாது, 3 பாட்டில் தேவைப்படும். இப்ப இது நெருக்கடியான நேரத்துல, இது மாதிரியான நெருக்கடியான நேரத்துல என்ன செய்துக்கலாம்? ஒரு தடவை செஞ்சுக்கலாம். ஜனாசா தொழுகைக்கு அவசரமா வர்றாங்க பாருங்க, அவங்க அறகுறையா செய்யறதை விட ஒரு தடவை ஒழுங்கா செஞ்சுட்டா போதும். முகம் கழுகிறது, கைகள் என்ன அவசரம்? ஜனாசா தொழுகைக்கு காத்துட்டு இருக்க மாட்டாங்க, தொழுதுருவாங்கன்னா ஒரு தடவை செய்யலாம். அப்போ ஒரு தடவை செய்வது கழுகுவது ஃபரது, 3 தடவை கழுகுவது சுண்ணத்து. இதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பல்லு விளக்குறத மார்க்கம் பெருசா வலியுறுத்திச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு கஷ்டமாயிடும்னு நான் பயந்ததுனால இதை கடமையாக்கல, இல்லைன்னா நான் கடமையாக்கி இருப்பேன்னு சொன்னாங்க. அதனால பல்லு விளக்குறது சுண்ணத்து. நம்முடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன அஃப்வாஹக்கும் துருப்புல் குர்ஆன், உங்களுடைய வாய் இருக்குதே அது குர்ஆன் வெளிவருகிற வாசல். எனவே ஃபதீபுஹா பிஸ்ஸிவாக், அதை அடிக்கடி நீங்கள் பல் விளக்கி அதை மனமாக வையுங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால நம்ம எப்ப நாம உது செய்யும் போதும் பல்லு விளக்கணும். அந்த அராக்குங்கிற குச்சி இருக்கு பாருங்க, மிஸ்வாக் குச்சி, அதை வச்சு பல்லு விளக்கினா சரி. அது இல்லாட்டி வெறும் கையை வச்சு பல்லுல உரசினாலும் அது சிவாக்குங்கிற சுண்ணத்தை நமக்கு பெற்று தந்துவிடும். அதனாலே அதிலும் நாம் கவனம் செலுத்தி, எந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்லுவாங்கன்னா, பல்லே இல்லை என்ன செய்ய,
பல்லே இல்லைனாலும் உங்க உங்க கையை வச்சு தடவிட்டீங்க. ஏன்னா இஹ்ராம்ல இருந்து வெளியே வரணும்னா, ஹஜ் உம்ராவுக்கு போறவங்க இஹ்ராம்ல இருந்து வெளியே வரணும்னா மொட்டை அடிக்கணும். ஒரு ஆள் வழுக்க தலையா இருந்தான், அவன் எப்படி மொட்டை அடிப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப மார்க்க சொல்லும், சும்மா கத்தியை போட்டுக்க, கத்தியை வச்சு தடவிக்கன்னு சொல்லும். அதே போல உங்களுக்கு பல்லே இல்லைன்னா கூட பல்லில் இருக்கிற ஈருக்கு மேல உங்க விரலை வைத்து தேய்த்துக் கொள்ளுங்கள் என்ற அளவுக்கு மார்க்கம் மிஸ்வாக்கு சொல்லி இருக்கு. நம்ம அவசர கதியில செய்யும் போது இதையெல்லாம் செய்யறது, அவசரத்துல செய்யும் போது இந்த மிஸ்வாக்கை விட்டுடுறோம். இப்ப ஹவுதுகள்ல எல்லாம் நாம உதவு செய்யறோம்னு வைங்களேன். உதவு செய்யும் போது வாய்க்குள்ள விரலை விட்டுட்டு அப்படியே கையை போடுறோம். இதை நாம என்ன செய்ய வேண்டியதில்லை, இதை நம்ம அசிங்கமா அருவருப்பா நினைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுடைய எச்சி அசுத்தம் அல்ல. அதனால என்ன செஞ்சாரு, வாய்க்குள்ள கை போட்டார், அவ்வளவுதானே, அசுத்தம் அல்ல. ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற சமூக அமைப்புல அது கொஞ்சம் அருவருப்பா கருதப்படுறதுனால நம்ம வாயில கையை போட்டு பல்லு விளக்கணும்னா ஒது செய்யறாங்க பல பேர் பார்க்கிற நேரத்துல கையை கழுவிட்டு என்ன செய்யலாம், திரும்ப நம்ம ரெண்டாவது முகத்துறைக்கு கையை எடுத்துக்கலாம். அப்படி செய்யும் போது இந்த கடமையை நாம் தவற விட மாட்டோம். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம பள்ளியில ஒது செய்யறவங்களை இங்க நின்று பார்த்தோம்னா பல்லு விளக்குறவங்க 100க்கு 5 பேர் கூட கிடையாது. வாயில கையை போட்டு மிஸ்வாக்கு செய்யறவங்க 5 பேர் கூட கிடையாது. காரணம் என்ன, அதனுடைய சுன்னத்தினுடைய முக்கியத்துவம் தெரியல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, விஸ்வாக்க நான் கடமையாக்கி இருப்பேங்கிறாங்க. அப்படி இருக்க நாம அதை தவற விடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அதையும் நாம கவனமாக இருப்போம். அதே போல தண்ணீரை வீண் விரயம் செய்யக்கூடாது, தண்ணியை கஞ்சத்தனமாகவும் பயன்படுத்தக்கூடாது, தண்ணியை முகத்தில் அடிக்கக்கூடாது, ஒது செய்யும் போது அனாவசிய பேச்சுக்கள் பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார், அனாவசிய பேச்சுக்கள் செய்யக்கூடாது, தேவையில்லாமல் பிறருடைய உதவியை நாடக்கூடாது. நாம ஒதுவை நம்மளா செய்துக்கிறது தான் நல்லது. ஏதாவது நெருக்கடி, நிர்பந்தம், உடம்புல நசுவம் இல்லைன்னா அடுத்தவங்களுடைய உதவியை வாங்கலாம். தேவையில்லாமல் பிறருடைய உதவியை நடக்கூடாது, சுன்னத்துகளுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் ஒதுவில கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எது ஒதுவை முறிக்கும். நிறைய பேருக்கு ஒது செஞ்சுட்டா ஒது போயிடுச்சோங்கிற சந்தேகம் வருது. அப்படியெல்லாம் போவாது. எது ஒதுவை முறிக்கும்ங்கிறத தெளிவு இருந்துச்சுன்னா நம்ம ஒதுவை காப்பாத்திக்கிறது லேசு. எது ஒதுவை முறிக்கும், மிக சிறப்பா மார்க்க அறிஞர்கள் சொல்லி கொடுத்தாங்க. 5 விஷயம் ஒதுவை முறிக்கும். முதல்ல என்ன, முன்பின் துவாரங்களிலிருந்து வெளியேறுகிற சிறுநீர், மலம், காற்று. முன்பின் துவாரங்களிலிருந்து வெளியேறுகிற சிறுநீர், மலம், காற்று. இதனால இது செஞ்சா ஒது போயிடும். அப்புறம் உடல் புரள ஆழ்ந்த உறக்கம், படுத்து தூங்குறோம். உட்கார்ந்து தூங்கினோம்னா ஒது முடியாது, படுத்து தூங்குறோம். உடல் புரள நம்ம தூங்கிட்டோம்னா ஒது முறிஞ்சிடும், அந்த தூக்க ஒதுவை முடிச்சிடும். அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிப்பது, மயக்கமாகும், புத்தி பேதலிச்சு போவது, அப்பவும் ஒது போயிடும். இதெல்லாம் நம்ம அதிகமா ஞாபகத்தில் வைக்க வேண்டியது இல்லை. இந்த 2 வழிகளில் வெளியேறுகிற 3 விஷயங்கள்ல ஒண்ணுல ஒது போகும். தூங்கிட்டோம்னா, படுத்து தூங்கிட்டோம்னா ஒது போகும். ஷாஃபி மதுஹபின் படி நம்முடைய இன உறுப்பை தொட்டால் ஒது போகும், நம்முடைய பிறப்புறுப்பை தொட்டால் ஒது போகும். அதே போல ஷாஃபி மதுஹபின் படி மஹரம் இல்லாத பெண்ணை தொட்டாலும் ஒது போகும். மஹரம் இல்லைன்னா அம்மா, சகோதரிகள், இவங்களை தவிர மனைவி, மற்ற அந்நிய பெண்களை தொட்டுட்டோம்னா ஒது போயிடும். இப்படி 5 விஷயம் தான் இருக்கு. இதுதான் ஒதுவை முறிக்கிற விஷயங்கள். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா பவுடர் போட்டா ஒது போகுமா கேள்விக்கு நம்மளே பதில் சொல்லிடலாம். ஒதுவை முறிக்கிறது இந்த 5 விஷயம் தான். நிறைய பேர் கேட்பாங்க, பவுடர் போட்டா ஒது போயிடுமா, அல்லது நான் ஒது செஞ்சுட்டு போய் நாசுவம் கடைக்கு போயிட்டு வந்தேன், முடி வெட்டிட்டு வந்தேன், ஒது போகாது. ஏன்னா இந்த 5 தான் ஒதுவை முறிக்கும். அதே போல பெண்கள் பல நேரத்திலையும் கேட்கறது உண்டு, முக்காடு விலகிடுச்சுன்னா ஒது போயிடும். சில பேர் அப்படி நினைச்சிருக்கோம், முக்காடு விலகிடுச்சுன்னா ஒது போயிடும். அப்படி போகுமா? இந்த 5 விஷயம் தான் ஒதுவை முறிக்கும்ங்கிறத தெளிவா மனசுல வச்சுக்கிட்டோம்னா மற்ற காரியங்களால ஒது முறியாதுங்கிறத நம்ம யாரும் சொல்ல முடியும். வீடு கூட்டினா ஒது போகுமான்னு கேட்பாங்க. குழந்தைய எடுத்து மடியில வச்சிருக்கோம், குழந்தை யூரின் போயிடுச்சு, இப்போ ஒது போகுமா? நமக்கு யூரின் போலையே, குழந்தை தானே யூரின் போச்சு. அதனால அந்த இடத்த கழுவிட்டா போதும், நம்ம ஒது அப்படித்தான் இருக்கும். ஒதுவை முறிப்பது இவைதான் என்பதில் தெளிவு இருக்குமானால் நம்ம ஒதுவை காலம்புறம் பாதுகாத்துக்கலாம் இல்லையா? அசர் தொழுகைக்கு செய்த ஒதுவுல நான் மகரிப் தொழுகலாமா? தாராளமா தொழுகலாம். நீங்க அசர் தொழுதீங்க, ஒது செய்தீங்க, உறுதியா தெரியுது, மகரிபுக்கு பள்ளிக்கு வர்றீங்க, ஒது முறிஞ்சதாக உங்களுக்கு தோணல அப்படின்னா
அதே ஒதுவை வச்சு தாராளமா மக்ரிப் தொழுக, அது சிறப்பானதும் கூட. ஒதுவை பாதுகாத்துக் கொள்வது சிறப்பானது. அதனாலே ஒதுவை முறிக்கக்கூடிய இந்த காரியங்களையும் நம்ம நினைவில் வச்சுக்கிறது நல்லது. மாஷா அல்லாஹ். அதுக்கு எல்லாத்தையும் விட நான் ஞாபகத்தில் இருக்க வேண்டியது, இந்த ஒதுங்கிறது நம்மளை எப்படி பக்குவப்படுத்துதுன்னா, விழிப்புணர்வோடு வாழ வைக்குது. நீங்க ஒதுவோட இருக்கணும்னு முடிவு செஞ்சிட்டீங்கன்னா கவனமாவே இருப்பீங்க. இருக்கா இல்லையா? ஒதுவோட இருக்கிறதுன்னு முடிவு செஞ்சுட்டா அது நம்மை விழிப்புணர்வோடு வாழ வைக்கிறது. ரெண்டாவது, ஒதுவோட இருக்கிறதுன்னு முடிவு செய்துட்டா அதிக நேரம் சுத்தமா இருக்கும். மூணாவது, ஒதுவோட இருக்கிறதுன்னு முடிவு செய்துட்டா கட்டுப்பாட்டு உணர்வு தானா வந்துடும். ஏன்னா ஒது செய்யும் போது நம்ம என்ன செய்ய முடியாது, நான் முதல்ல காலை கழுவிட்டு அப்புறம் தலையை தடவுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படித்தானே? என் இஷ்டத்துக்கு செய்யறேன்ற தான் தோன்றித்தனத்துக்கு எங்க இடம் இல்லை, ஒதுல இடம் இல்லை. நான் என்னங்க செய்யணும், மூஞ்சி கழுகணும் அவ்வளவுதானே, கையை கழுகணும் அவ்வளவுதானே, என் இஷ்டத்துக்கு செய்யறேன்னு சொல்ல முடியாது. இந்த வரிசைப்படிதான் செய்யறேன். இப்போ ஒது செய்யற போது என்ன பழக்கம் வருது, கட்டுப்பாட்டு பழக்கம் வருகிறது. எனவே ஒதுனால கிடைக்கிறது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது, சுத்தத்தை பராமரிக்கிறோம், கட்டுப்பாடு. இது நம்முடைய மனசையும் அழகுபடுத்துகிறது. ஒது நம்முடைய முகத்தை மட்டுமல்ல, நம்முடைய அகத்தையும் அழகுபடுத்தக்கூடிய. அதனால இன்ஷா அல்லாஹ் நாம அதிகமா ஒதுச்சுவோம். இது ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான நடைமுறை. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நம்முடைய நபியின் சாதனை, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதனை, இந்த உலகத்தில் எத்தகைய குளிர் பிரதேசங்களில் இருந்தாலும் தண்ணீரால் உடலை சுத்தம் செய்து கொள்ள தயங்காத ஒரு சமூகம், தண்ணீரால் உடலை சுத்தம் செய்து கொள்ள தயங்காத ஒரு சமூகத்தை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி சென்றார்கள். இது அது ஒரு. அதனால எப்பவும் நம்ம ஒது செய்வோம். ஒதுவை அதிகமா கடைபிடிப்பதற்கு, பெரும்பாலும் ஒதுவோடு இருப்பதற்கும் நாம் முயற்சி செய்வோம். சரியாக ஒது செய்வதற்கும் நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. மார்க்க சட்டங்களை அறிந்து அதன்படி நடக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.